இந்த வீடியோவை இப்போ பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நைட்டே இந்த முட்டை மலாய் கறியை வந்து உடனே செஞ்சுருவீங்க. அவ்வளோ சிம்பிளாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி, நம்ம வீட்டில் உடனே செஞ்சிடலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு காயல் கிச்சன். நான் இந்த மலாய் கறியை நைட்டு பசியாரத்துக்கு தான் செஞ்சுருந்தேன். அன்றைக்கி வந்து கோதுமையில் பரோட்டா போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக தான் இதை பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து முட்டையை வேக வச்சுக்கலாம். நான் இது நைட்டு தான் பண்ணுறேன். ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு 4 முட்டை வந்து போதும். ஸோ முட்டையில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பையும் போட்டு வேக போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் உரிச்சு வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 4 முட்டைக்கு 2 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை உரிச்சு வச்சுருந்தேன். அதை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 3 பல் பூண்டு, அதே அளவுக்கு இஞ்சியும் வந்து எடுத்துருக்கேன். அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டேன். இதில் ஒரு 3 பச்சை மிளகாவும் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் அதிகமாக பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். பட் நம்ம இதில் மிளகுத்தூளும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வந்து எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு இஞ்சி பூண்டை போட்டு வதக்கிட்டு அதுக்கு பிறகு வெங்காயத்தை சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரு போல தான் கட் பண்ணி வச்சிருந்தேன். அப்படியே சேர்த்துக்கிட்டேன். பட் நீங்கள் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்குறீங்கன்னா முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு அதுக்கு பிறகு தான் வெங்காயத்தை சேர்க்கணும். ஆனால் நான் எல்லாமே முழுசாக தான் போட்டிருக்கேன். மொத்தமாக போட்டாலும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை வந்து ஆற வச்சுக்கலாம். இது ஆறி வரத்துக்குள்ளே நான் வேக வச்சிருந்த முட்டையை வந்து உரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த வெங்காயமும் கொஞ்சம் கூல் ஆகிருச்சு. இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ இதில் நிறைய மல்லி இலை சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மல்லி இலையோட ஃப்ளேவர் வந்து இந்த கறிக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வந்து கொடுக்கும். ஸோ மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம வேக வச்சுருந்த முட்டையில் உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து வரணும். ஸோ இதை வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு உப்பு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே வந்து கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் முட்டையிலையும் வந்து கட் போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம என்ன தான் மசாலாவில் போட்டு வதக்கி எடுத்தாலும் பெருசாலாம் முட்டைக்கில் வந்து உப்பு காரமெல்லாம் ஏறி வராது. பட் நான் பார்த்த நிறைய ரெசிபீஸில் இந்த மாதிரி தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து அதையே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த முட்டையை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி எடுத்தாலே வந்து போதும். நீங்கள் இதே ரெசிபியை சிக்கனில் செய்யலாம். அது இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நான் இதே ரெசிபியை சிக்கனில் செஞ்சு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த முட்டையும் வதங்கி வந்துருச்சு. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். நான் இதில் மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம சப்போஸ் மிளகாய்த்தூள் சேர்த்தோம்னா இந்த கிரேவியோட கலர் வந்து மாறி போயிடும். ஸோ அதுக்காக தான் நான் மிளகுத்தூள் மட்டும் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. முட்டையும் போட்டு வதக்கிட்டேன். இப்போ அதே பேனில் பட்டர் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் நிறைய தாராளமாக வந்து பட்டர் வந்து போட்டுக்கலாம். நான் எண்ணெய் எதுவும் தாளிக்கிறதுக்கு சேர்க்கல, பட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இதை சிக்கனில் செய்யலை, முட்டையில் தான் செய்கிறோம். ஸோ பட்டர்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு பே லீஃப், அப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் திரும்ப ஒரு முறை நல்லா இதை வதங்கி வரட்டும். அப்போ தான் அதில் உள்ள பச்சை வடை எல்லாமே வந்து போகும். ஸோ பட்டரோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஸ்லோ ஃபயரில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அதில் இருக்க ராஸ்மெல் எல்லாமே வந்து போயிடும். இப்போ இதுக்கிடையில் ஒரு 1/4 கப் அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத தயிர் வந்து எடுத்திருக்கேன். அது ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இதில் தயிரும் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் தயிரையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கணும். நான் மிக்ஸி அலசி வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியோட அளவு வந்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக சீனி, நம்ம வதக்கி வச்சிருக்க முட்டை இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கணும். கட்டாயமாக சீனி சேருங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து பேலன்ஸாக வந்து இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் போதுமா செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் இதில் க்ரீம் வந்து சேர்த்துக்க போகிறேன். இதை கட்டாயமாக க்ரீம் வந்து சேர்த்துக்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போகும். அப்புறம் கொஞ்சமாக கசூரி மேத்தி. இந்த கசூரி மேத்தி சேர்த்தாலே நம்ம ஹோட்டல்ஸில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ இதில் கரம் மசாலா, சீரகத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள் கார தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நான் கடைசியாக கொஞ்சமாக திரும்ப வந்து வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெயும் சேர்த்துட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வச்சா போதும். சூப்பராக இந்த எக் மலாய் கறி வந்து ரெடி ஆயிரும். இந்த எக் கறியை பரோட்டாவோட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த கசூரி மேத்தி, பட்டரு, அப்புறம் இந்த மல்லி இலையோட ஃப்ளேவர் இதெல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன தான் இருந்தாலும் இது சிக்கனில் செய்யலைங்கிற ஒரு குறை என் மனசுக்குள்ளே வந்து இருந்துச்சு. ஸோ இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் போது கட்டாயமாக இதே ரெசிபியை சிக்கனில் ட்ரை பண்ணலாம். எனக்கு அவ்வளோ இந்த அவிச்ச முட்டை பிடிக்காது. அவிக்கிறதுக்கு பதிலாக பொரிச்சு சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். பட் அவிச்ச முட்டை ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த கிரேவி ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி, பரோட்டா, பூரி எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.